ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 19 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த பெரிய ஐஸ் மான்ஸ்டரை அடிச்சு போட்டுட்டு, டேய் அந்த 2 வேம்பையும் போட்டு தள்ளிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லு. அந்த மான்ஸ்டரு, டேய் அந்த 2 பேர் மட்டும் இல்லடா, அவங்க கிட்ட 3ஆவது ஒரு ஆள் இருக்கான், மைக்கிள், அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்னு சொல்ல அந்த மைக்கிள் அப்படியே காட்டுவாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த ஐஸ் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து, என்ன கொல்றதா இருந்தா கொன்று, நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சும்மா கொல்லுங்கிற, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், நான் சொல்றதை கேளு, நம்ம ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பயங்கர பவர் இருக்கிற அந்த வேம்பர் இருக்கான் பாத்தீங்களா மைக்கிள், அவங்க இருக்கிறான். அங்க அந்த கொக்கு மாஸ்க் போட்டவன் இருக்கானா, அவங்க பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பெரிய பெரிய ட்ரோனை அனுப்ப, அதை பார்த்துட்டு அந்த கொக்கு மூஞ்சி, என்னது ட்ரோன்லாம் இவ்வளவு கீழே பறந்துட்டு இருக்கு, எதுக்காக நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு இந்த மைக்கிள் இருக்கான் பாருங்க வேம்பேரு, அங்க கூட இருக்க அந்த ஒஃபிலியேட்ட சொல்லுவான், அவனுக்கு வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, இங்க பாரு உடனே போய் அந்த ஐஸ் மான்ஸ்டர் பாரு, கூட வேற யாரு இருந்தா அந்த மொத்த எண்ணத்தையுமே கொன்னுரு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஒஃபிலியா அவங்க கிளம்பி போவா. அதுக்கப்புறம் நம்ம பார்சன் இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட, டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை கொடுத்த மாத்தியா, அதை போய் செய்யி அப்படின்னு சொல்ல, அவனும் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ட்ரோனை ஏதோ புயல் மாதிரி உருவாக்கி அதை மொத்தமா அழிச்சிருவான். அதை பார்த்துட்டு அந்த கொக்கு மாஸ்க் போட்டவன் மிரண்டு போயிருவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அங்க ரெடியா இருக்க. இந்த பக்கம் அந்த டீமன் ஹியூமன்ஸ் எல்லாம் சண்டை போட ரெடியா இருப்பானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஒஃபிலியா ஈட்டிலே பறந்து போயிட்டு இருப்பா, ஏதோ தொடப்பத்துல பறந்து போற மாதிரி அங்க பறந்து போயிட்டு இருக்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் அந்த ஐஸ் மான்ஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு ஒஃபிலியா செம்ம கடுப்பாயிருவா, நான் நினைச்சேன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது, போய் அவங்க கூட சேர்ந்திருக்கீங்களா, எல்லாருமே சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ணுவா பாருங்க. அந்த இன மக்கள் எல்லாமே மலைக்கு கீழே தான் இருப்பாங்க, அதனால மேல இருக்க பாறை எல்லாமே ஒட்டச்சு அவன் மேல வீச அந்த இன மக்கள் எல்லாமே செத்துருவாங்க. அதை பார்த்துட்டு வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லீயும் தெரசாவும் நின்று இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ டபக்குன்னு வந்து எல்லாத்தையுமே பயமுறுத்தி விட்டுருவான். நம்ம ஹீரோ சாகல போல, எப்படி சாகாம இருக்கான்னு தெரியல. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பயமுறுத்த, அதை பார்த்துட்டு லீ, ஏங்க பயமுறுத்துறீங்க, எப்பெல்லாம் பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பார்த்துட்டு அந்த வேம்பயர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அந்த ஒஃபிலியா, அவன் முழிப்பா, என்னது இவன் எப்படி ஹீரோ இருக்கான் அப்படின்னு பார்த்து அந்த கீழே பார்த்தா அது ஃபுல்லா இல்யூஷனு. நம்ம ஹீரோ இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை ஏமாத்திட்டான். அதை பார்த்துட்டு அவன் என்ன இவன் இல்யூஷன் மேஜிக்லாம் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிருவா. அப்புறமா இந்த பக்கம் டீமன் ஹியூமன்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்க. அந்த யோன்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவ விரட்டி போய் ஒத்தையால நின்று அடிக்க போவா பாருங்க, கையை முறுக்கிட்டு. அதை பார்த்துட்டு கொக்கு முஞ்சினா சாக்காயிருவான், என்னடா அவ ஒத்தையால நின்று சண்டைக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இவ ஒத்தையால போய் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பா பாருங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம தெரசா டக்குன்னு அந்த வேம்பயர் ஒஃபிலியா கிட்ட போய், ஒழுங்கா சரணடைஞ்சிரு இல்ல நான் அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. அதை பார்த்துட்டு அவ, என்ன சரணடைய சொல்றியா, விட்ட மாட்டா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர. நம்ம தெரசா அவளை அட்டாக் பண்ண, அவ அப்படி பிளாக் பண்ணிட்டு, என்னது நான் நினைச்ச விட பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஐஸ் மான்ஸ்டர் எல்லாம் இந்த சண்டையை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த தலைவன் ஐஸ் மான்ஸ்டர் இருக்கான் பாருங்க, அவன் எப்ப வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், வாங்க உடனே போய் நம்ம வேற வேலையை பார்க்கணும், நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் மான்ஸ்டர் சொல்ல. இந்த பக்கம் பார்த்தா தெரசா அந்த ஒஃபிலியா கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க பாருங்க. அதை அவளால தடுத்து நிப்பாடவே முடியாது, எப்படியோ ஒரு வழியா டாஜ் பண்ணி பறந்து போய் நிப்பா அந்த ஒஃபிலியா. என்னது இப்படி அடிக்கிறா, ஏய் என்னடி என்ன ஓவரா அடிச்சிட்டு இருக்கிற, உன்னோட ஆள்கள் எல்லாம் என்னோட டீமன் ஹியூமன்ஸ் போட்டு தள்ளிருப்பாங்க அப்படின்னு சொல்ல. அது கேட்டு தெரசா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்ல. கட் பண்ண இந்த பக்கம் அந்த யோன்ற பொண்ணு இருக்கா பாருங்க, அங்க இருக்க டீமன் ஹியூமன்ஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டே இருப்பா. அவ அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கொக்கு முஞ்சி, நீ எப்படி இருந்தாலும் நீ தனியா தான் இருக்க, என்னோட ஆளுக உன்னை சுத்தி வலிச்சு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வலிக்க. அங்க இருக்கான் பாத்தீங்களா அந்த லீ, அவனோட அந்த கிரீன் லேண்டர் பவர் யூஸ் பண்ணி கண்ணி வெடியை பறக்க விடுவான் பாருங்க. பறக்க வச்ச கண்ணி வெடியை அப்படி கீழே இழுத்து மண்ணுக்குள்ள போச்சு விட. இந்த பக்கம் யோன்ற பொண்ணு அங்கிருந்து ஓடுவாளா, இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி துரத்துங்கடா அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த மைக்கிள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான், அது இவனுக்கு கேட்டுருவான் அந்த கொக்கு முஞ்சிக்கு. உடனே ஓடாதீங்கடா கண்ணி வெடி இருக்கும் அப்படி நில்லுங்கடா அப்படின்னு சொல்ல. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு சாக்காயிரும், நம்ம ஹீரோவும் என்னடா ஓடி வர மாட்டாங்களா, எப்படி இந்த கண்ணி வெடி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி பெரிய பெரிய அட்டாக்கா விட, அவங்க கிட்ட இருந்து அந்த ரோபர்லாம் சும்மா உடஞ்சி சதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ, டே இங்கிருந்து உடனே ஓடுங்கடா அப்படி சொல்ல. எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுவானுங்க. பின்னாடி இருந்த அந்த கொக்கு முஞ்சு, டே அவனை துரத்துக்கடா அப்படி சொல்ல. எல்லாருமே துரத்திக்கிட்டே போவாங்க. நம்ம ஹீரோ ஓடிட்டே போக, அங்க பார்த்தா மாஸ்க் போட்டு நம்ம ஜுன் வந்து நிப்பான். நம்ம ஜுன் வந்து நிக்க, இவன் எப்படி இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஜுன்னை முகமுடி போட்டு அங்க அனுப்பி வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த டியான் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கொலை பண்ண பார்த்தா பாருங்க. அந்த கில்டுக்கு போயிட்டு, டே நீ என்கிட்ட வம்பிழுத்துட்ட, உடனே 7வது ஃப்ளோருக்கு வா, அங்க நானும் ஜின்னு இருப்போம், நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து போட்டு புரட்டி எடுக்க போறோம், எங்களுக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த டியான் இருக்கான் பாருங்க, அவன் கடுப்பாயி, டே என்னடா முகமுடி போட்டு வந்து மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு அந்த முகமுடி போட்ட ஜுன்னு சொல்லுவான், டேய் அந்த RTX 10 வச்சாதான் வெடிக்கும், இந்த RTX பார்த்தாலே வெடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை படத்துல வர சந்தான மாதிரி பேசிட்டு அந்த இடத்த வெடிக்க வச்சுட்டு போயிருவான். அதை பார்த்துட்டு கடுப்பாயி அந்த முகமுடி போட்டவனே நம்ம ஹீரோ நினைச்சு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க 7வது ஃப்ளோருக்கு. நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்க. முன்னாடி
பார்த்தா ஜுன்னுக்கு பின்னாடி அவனுங்க வந்து நிப்பாங்க கில்டுக்காரங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பின்னாடி துரத்திட்டு வராங்க பாத்தீங்களா அந்த கொக்கு முஞ்சு மாஸ்க்கு, அவன் என்ன நினைப்பான், என்னடா இவன் ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அதுவே அந்த பக்கம் நிக்கிற அந்த கில்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஏய் என்னடா இவங்கிட்ட டீமன் ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் தாங்க செம்ம காமெடியே, அந்த பக்கம் நிக்கிறவனுங்க இந்த பக்கம் நிக்கிறவன்ல நம்ம ஹீரோட ஆள் நினைப்பாங்க, இந்த பக்கம் நிக்கிறவனுங்க அந்த பக்கம் நிக்கிறவன நம்ம ஹீரோட ஆள் நினைப்பானுங்க. அப்படி நினைச்சிட்டு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்காம, யாரா நீங்க உங்க பேர் என்னடான்னு கூட கேட்காம அடிச்சுக்கிட்டு சாவானுங்க பாருங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேக்க சிரிச்சிட்டு இருப்பாரு, செம்ம காமெடியா இருக்கும். அப்புறமா அந்த பக்கம் இருக்க கொக்கு முஞ்சி, இந்த பக்கம் இருக்கிற அந்த இவன் டியானி, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே டேய் வாங்கடா நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு பிளான் போட்டு இருப்பாங்களா. அப்போ பார்த்தா அங்க ஐஸ் மான்ஸ்டர் இருக்கும். வாங்க ஜின் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்ல, அதை பார்த்துட்டு இந்த ஜுன்னு இருக்கா பாத்தீங்களா முகமுடி போட்டு வந்தான் பாத்தீங்களா அவன், டேய் என்னடா ஐஸ் மான்ஸ்டர்லாம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ டேய் இவங்க அந்த வேம்பயர் கண்ட்ரோல் இருந்தாங்க, இவங்க அவங்கள இருந்து தப்பிக்கணும்னு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், அதான் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அங்க நம்ம தெரசா வந்துருவாங்க. நம்ம தெரசா அந்த அவருக்கா பாத்தீங்களா ஒஃபிலியாவை, அவளை விட்டுட்டு வந்துருவாங்க. அவளை கொல்ல முடியாதுல, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா, அதனால தப்பிச்சு இங்க வந்துருவாங்க. அப்புறமா பிளான் போடுவாங்க பாருங்க, நம்ம உடனே அந்த பீனிக்ஸோட ரெக்கை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த ஐஸ் மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, நீங்க எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் என்னோட மேஜிக் பவரை உங்களுக்கு உருண்டை பிடிச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி குண்டுல அந்த ஐஸ் மான்ஸ்டரோட மேஜிக்கை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பான். அந்த பிளானை சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ அவனை சுத்தி ரவுண்ட் சர்க்கிள் போட்டுட்டு அங்க மத்தியில நின்று இருக்க. அங்க அந்த மைக்கேல் வேம்பயர் வந்து நிப்பாங்க. அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா உனக்கு அவ்வளவு தைரியமான்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ அந்த கையில மான்ஸ்டரோட மேஜிக் பவர் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு அவனோட மேஜிக் பவர் என்ன அந்த வேம்பயரோட பவர் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியாது. அவன் அந்த அளவுக்கு ஓவர் பவரா இருப்பாங்க. அப்புறமா அவன் சண்டைக்கு ரெடியா பாருங்க, நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு பிளட் மேஜிக் போட்டு விட பார்த்தா பிளட் மேஜிக் பீஸ்டா வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ நின்று இருக்க. அப்ப அவன் கேப்பான் மைக்கிலே, டேய் அந்த அலிஸும் உங்ககிட்ட தான் இருக்கா அந்த வேம்பயர் பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, அவன் எங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் யாரும் தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா. அப்புறம் அந்த மேஜிக் பீஸ் எல்லாம் எழுப்பிட்டு டேய் ஒன்னையும் கொண்டு உன்னோட ரத்தத்துல இதே மாதிரி நிறைய மேஜிக் பீஸ் செய்ய போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பீஸ் எல்லாத்தையுமே ஏவி விட. அந்த பக்கம் பார்த்தா அந்த கிரீன்லாண்ட் பவர் இருக்கான் பாத்தீங்க அந்த லீ, அவன் வெப்பனை வச்சு அதை எல்லாத்தையுமே கொண்டுருவான். அப்புறமா அதை பார்த்துட்டு அந்த மைக்கில் யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த மார்னிங் லைட் அதை வச்சு அடிச்சுட்டு டேய் இங்க பாரு என்னை தாண்டி தான் என்னோட ஆட்களை நீ பார்க்கணும், வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட. அதை பார்த்துட்டு அவன் இருக்கான் பாத்தீங்களா மைக்கில், கையை அப்படி பெரிய சைஸா இருக்கும் பாருங்க அந்த பிளட் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு டேய் நீ தப்பான ஆள்கிட்ட மோதிட்ட அவ்வளவுதான், உன்னை பாரு ஏன்டா என்கிட்ட மோது நின்று நீ கத்திரி அழ போற அப்படி சொல்லிட்டு அவன் ரெடியாக. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ள வர வச்சிருவான். ஆமாங்க அந்த கில்டு மாஸ்டர் ஹேனா யூரி அப்புறம் அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுற தாத்தா அவங்க எல்லாருமே வர வைக்க. அந்த கில்டு மாஸ்டர் இருக்கா பாருங்க யூரி பொண்ணு அப்படி மேல தோல்ல தூக்கி வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க நெருப்பு யூரவர் அப்புறம் அந்த ஹேனா பொண்ணு இவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. இவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க தெரியல, போக போதான் தெரியுது. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா இங்க தெரசா இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த மேஜிக் பீஸ்ட் பிளட் இருக்கு பாத்தீங்களா அந்த பிளட் மேஜிக் பீஸ்ட் அது கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணுவாங்க நின்ன இடத்துல இருந்து அந்த பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க, அதுல அந்த மத்த மேஜிக் பீஸ்ட் எல்லாமே செத்து போயிடும். இருந்தாலும் நம்ம தெரசாக்கு ரொம்பவே கஷ்டமாவே இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாருங்க. அந்த மேஜிக் பீஸ்ட் அந்த பிளட் மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த மைக்கேல் இருக்கா பாருங்க, என்னடா தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்குதா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமா போய் அவனை அட்டாக் பண்ண போக டக்குன்னு டாச் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டேய் தப்பிச்சு நினைக்காதரா அப்படி சொல்லிட்டு மறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த பெர்சன் ஒஃபிலியா இருக்கா பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்துரு. அவங்கள பார்த்துட்டு அந்த மைக்கில் பெர்சன் ஒஃபிலியா வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து இவங்க கூட சண்டை போடுவோம் அப்படி சொல்ல. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு என்னடா ஒருத்தங்க கூட 3 பேர் சண்டை போடுறீங்களா, வாங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோ ஒத்தையா நின்று அவங்க 3 பேரையும் டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ எல்லாருமே உள்ள கூப்பிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. பார்த்தா அப்படியே ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி உருவாகி ஒரு மேஜிக் பேரியர் உருவாகிரும். அதுக்குள்ள இவங்க மாட்டிக்குவாங்க, மைக்கில் ஒஃபிலியா பெர்சன் இவங்க 3 பேர் மாட்டிக்குவாங்க. பார்த்துட்டு என்னடா அவன் இவ்வளவு பெருசா இவன் உருவாக்கிட்டானா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த மேஜிக் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டு இருக்க. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு என்னடா லியோவை பார்க்கணும் கேட்டீங்கல்ல, பாருங்கடா அலிஸ் வெளியே வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அலிஸ் அப்படி வெளியே கொண்டு வந்துருவான். அதுவும் கம்மி பவர் இல்லைங்க, இருக்கிற மொத்த பவரையும் கொடுத்துருவானா. அது மட்டும் இல்லாம இந்த பேரியர் நம்ம ஹீரோ கண்ட்ரோல்ல தானே இருக்கு, அதனால அந்த வேம்பயர் பொண்ணு அலிஸுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கிடைச்சிரும். மொத்த பவரை வச்சுட்டு டேய் நீங்க என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்கடா, என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலிஸ் இருக்கா பாருங்க செம்ம கடுப்பாயிருவா. அப்புறம் அலிஸ் அவர்கிட்ட இருக்க அந்த பிளட் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸ் ஸ்வாட கொண்டு வந்து அவங்களை அடிக்க. அதுல அந்த மைக்கில் அப்படியே டாச் பண்ணிட்டு என்னது இது இவங்க இவ்வளவு பவரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாருங்க. அப்புறமா நம்ம அலிஸ் கிட்ட நீ அந்த மைக்கில் பாத்துக்கோ, நான் அந்த பெர்சனையும் அந்த ஒஃபிலியாவும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அங்க அலிஸ் என்ன நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறியா, நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்ல என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, அப்புறமா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், இப்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்ல.
அதை கேட்டு அலிசி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறமா அலிசி இந்த பக்கம் அந்த மைக்கிள் கூட சண்டைக்கு போக பாருங்க. அதை பார்த்து மைக்கிள், என்னங்க நீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, இப்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க, பேசாம நீங்க எங்க கூட இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அலிசி நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவா பாருங்க. அது அப்படியே அவன் டார்ச் பண்ணிட்டு அப்படி வேற மாதிரி லுக்ல மாறிட்டு, இப்ப நான் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஒரு அடியை நீங்க தாங்குவீங்களான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற மாதிரி லுக்ல மாறுவான் பாருங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த ஐஸ் மாஸ்டர் எல்லாம் வெறித்தனமா இங்கே ஓடிட்டு இருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல வந்தா பாத்தீங்களா ஒரு கில்டு மாஸ்டர், மண்டையெல்லாம் வெள்ள மண்டையன், அவனும் கூட ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஐஸ் மாஸ்டர் பயங்கரமா வெப்பன் ஒன்று உருவாக்க, முன்னாடி பார்த்தா அந்த பிளட் பீஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த பக்கம் அந்த கில்டு மாஸ்டர் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு என்னது ஒரு மாஸ்டர் என்ன பாதுகாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பார்சன் கிட்டையும் ஒஃபிலியா கிட்டையும் சண்டை போட்டு ரெடியாக, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பஞ்சு டேலாக் ஏதோ பேசிட்டு இருப்பான். நீங்க என்னோட பவரை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லல்ல, இனிமே பாப்பீங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வேம்பயர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பவரை காப்பி பண்ணிடுவான். அது என்ன பவர்னா, நம்ம ஹீரோ அவங்கள கரெக்டா ஒரு அடி அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட இருக்க மேஜிக் பவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு வரும். ஒவ்வொரு அடிக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக் பவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டே இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிடுவான். இந்த பஞ்சு டேலாக் பேசுறதா டாஸ்க்கு, அந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டம்னு தெரியல. நம்ம ஹீரோவும் இது நல்லா இருக்கு, இனிமே பார்க்க போறீங்களா என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேகமா போய் ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த அடி விழுந்துரும். அப்புறம் அவங்க கிட்ட இருக்க அந்த மேஜிக் பவர் நம்ம ஹீரோட்ட கிடைக்குமா, அவன் டேய் உங்களோட மேஜிக் பவர் ஃபுல்லா உறிஞ்சிட்டு உங்களை போட்டு தள்ள போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா சொல்லுவான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.